ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்துக்கு தாசிரி ஜெயசேகரவை நியமிக்கும் திட்டம் உள்ளதா என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஹர்ஷன ராஜகருணாவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். தலைவராக நியமிப்பது எப்போது? அது தொடர்பில் எவ்வித கலந்துரையாடலும் உத்தியோகபூர்வமாக நடைபெறவில்லை. உங்களுக்கு தெரியுமாய் நமக்கு தெரிவியுங்கள். எனக்கு தெரியாத விடயங்களை கூற முடியாது. இதேவேளை சஜித் பிரேமதாச தன்னுடன் பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடியதாக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது தாசிரி ஜெயசேகர இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இல்லை, சஜித் பிரேமதாச 3-4 தடவைகள் என்னுடன் பேசினார், கட்சியுடன் இணையுமாறு கூறினார். எனினும் நான் இன்னும் அவ்வாறான தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை. இணையுமாறு கூறியது உபதலைவர் போன்ற பதவியினை பெற்றுக்கொள்வதா? இல்லை, அவ்வாறான எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கொடுத்தால் பெற்றுக்கொள்வதற்கு முன்னர் அது தொடர்பில் பேச வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவ பதவி எனக்கு மீண்டும் வழங்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொண்டு பணியாற்ற நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை முதலில் தெரிவிக்கின்றேன். அதனை தவிர வேறு மாற்று விடயங்கள் தொடர்பில் பேசவில்லை, சிந்திக்கவும் இல்லை. தலைமைத்துவத்தை வழங்குவதற்கான நேரம் வரும். அதுவரையில் எமது செயற்பாடுகள் எதிர்காலத்தில் முன்னெடுப்போம். சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவத்தின் கீழ் பல தேர்தல்கள் தோல்வியடைந்துள்ளன. அவரது தலைமைத்துவத்தின் கீழ் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என நம்புகின்றீர்கள்? தற்போது அதனை கூற முடியாது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்பவே தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். தற்போதைய நிலைமை 4 வருடங்களின் பின்னரும் தொடருமா என்று தற்போது கூற முடியாது. நாம் அவர் மீது அவநம்பிக்கை வைக்கவில்லை. அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற ரீதியில் செயற்படுகின்றார். அவரால் முடியும் என்பதனால் எதிர்க்கட்சி தலைவராக தொடர்ந்தும் செயற்படுகின்றார். அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள அந்த நேரத்தில் உழைக்க வேண்டியுள்ளது. வரலாற்றினை எடுத்தால் ரணில் விக்ரமசிங்க பல வருடங்கள் எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார். ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஜனாதிபதி தேர்தலின் பொழுது 2 தடவைகள் வேறு நபர்களுக்கு விட்டுக் கொடுத்தார். அந்த நேரத்தில் சஜித் பிரேமதாச சிறந்தவர் என நினைத்தால் அவரை முன்னோக்கி கொண்டு செல்வோம். இல்லை, வேறு ஒருவரை நிறுத்த வேண்டும் என்றால் அது அவரின் தீர்மானம். நாம் எதிர்க்கட்சி தலைவரின் செயற்பாடுடன் முன்னோக்கி செல்வோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலானவர்கள் இணைந்து தயாசரிக்க முடியாது, சஜித்தால் முடியாது, உங்களுடன் பயணிக்க முடியாது என்றால் அதனை ஏற்றுக்கொள்வீர்களா? நான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அல்ல. நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரை தெரிவு செய்யும் பொழுது அவர்கள் அதனை முன்னெடுப்பார்கள். ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற ரீதியில் நாம் செயற்படுகின்றோம். எம்மால் இணைந்து செயற்பட முடியும்.